இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே பொறுப்பாக நம்ம கார் கழுவு வந்தாச்சு. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பூனை பைப்பில் பார்த்து வச்ச வேலை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கார் எடுத்து லைட்டாக முன்னாடி விட்டுட்டு லைட்டாக மட்டும் தொடச்சிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் காரை எடுத்து எங்கே இருந்ததோ அங்கே விட்டுட்டேன். பார்த்தீங்களா கார் நல்லா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த வாரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் என்னையை பார்த்துக்கணுன்றதுக்காக நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டேன். அப்படியே காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கான காலை உணவுலாம் முடிச்சுட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஊர் பயணம் போக வேண்டியது இருக்குது. சரி அதனால் வந்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் வாங்குறதுக்கு இன்னைக்கு சண்டே அல்லவா, அதனால சண்டே மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே இருக்கிற எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்த உடனே மம்மி டயர்டா இருக்கடா ஏன்னா ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதனால மாதுளம்பழம் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுத்திங்கன்ட்டு வீட்டுக்கும் ஊருக்கும் இன்னைக்கு ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரக்குள்ள அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு மம்மி ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நீ ஊருக்கு தான் போறோமே அதனால அம்மாவுக்கு அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மாடை ஒன்று வாங்கிட்டேன். காமெடி என்னன்னா அந்த கட்டைப்பையை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு கையிலையும் நான் ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அதுதான் வேற லெவல் பண்ணான்றது. அதுக்கப்புறம் நண்பர்களே வீட்டுக்கு கடைசியாக ஒரு 3:30 மணிக்கு தான் வந்தோமே. வந்த உடனே இன்னைக்கு ஊற வச்ச பாதாம் பயிரை சாப்பிட்டு மறந்துட்டேன். சரி அதனால சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மதிய உணவுக்கு முட்டை சாதமும் கொஞ்சோண்டு பிரியாணியும் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊர் பயணத்துக்காக துணியெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு 2 நாள் தான் இருப்பேன். சரி அதுக்கு மட்டும் துணியை பேக் பண்ணிட்டு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அப்படியே லைட்டாக மலாந்துட்டு எழுந்த உடனே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் கிளம்பிட்டேன் பார்த்துக்கங்க ஊருக்கு. நண்பர்களே நாளைக்கு எங்கள் ஊரில் மயான கொள்ளை. சரி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியும் ஊருக்கு கிளம்பிட்டேன். நல்லா கிராண்டாகவே நடக்கும் எங்கள் ஊரில். அது நாளைக்கு சொல்கிறேன் என்ன கதைன்ட்டு. நம்ம போகிறது கொஞ்சம் நைட் ரைடு தான். ஸோ அதனால் ஜர்க்கினை போட்டுக்கிட்டேன். எனக்கு ஏற்கனவே குளிர் ஒத்துக்காது, அதில் சொல்லவா வேணும். அதனால் ஜர்க்கினை போட்டுட்டு முன்னாடியே என்னை சேவ் பண்ணிக்கிட்டு போகிற வழியில் பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ரீச் ஆனேன். வீட்டுக்கு போயிட்டு பார்த்த உடனே இந்த ஒரு புது நண்பர் யாரா ஒரு புதுசாக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் தெரிஞ்சது இவரும் வழக்கம் போல் நம்ம வீட்டில் புதுசாக தஞ்சம் புகுந்தவர் தான். ஏற்கனவே தஞ்சம் புகுந்தவர் ஆளே காணும் எங்கே போனேன்னு சொல்லிட்டு தெரியல. இவரும் புதுசாக வந்திருக்காரு. எத்தனை நாள் வீட்டில் தஞ்சம் புகுந்து போயிருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்தார். கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சிட்டு இரவு உணவுக்கு ஒரு 4 இட்லி வச்சுருந்தாங்க. இல்லை 4 இட்லி அதுக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் என்னால் ஒரு 3 இட்லி தான் சாப்பிட முடிஞ்சுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவியை தான் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். கேட்டுட்டு இருக்குள்ள சரி தூங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எங்கள் அண்ணங்காரன் தூங்கவே விடல. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு என்னை சாவடிச்சிட்டானுங்க. நான் மட்டும் மலாந்தடிச்சு தூங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மைண்டே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பேட்மேன் கதை தான். நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிட்டு இருந்தேன். ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். தூங்கவே இல்லை ஆக்சுவலி. 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறண்டுங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரீலை தான் இருந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஹீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு எழுந்துட்டு வழக்கம் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. நண்பர்களே ஓவரால் 4:46 தம்பி ஓவரால் செலவு பண்ணிட்டு பார்த்துக்குங்க. செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டும் 1174 வரைக்கும் செலவு பண்ணிட்டேன். ஏன்னா ஊருக்கு வரல சரி அதனால் நிறைய செலவாயிடுச்சு. நம்மளுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊருக்கு வரக்குள்ள ஒரு 289 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் 46 வாழ்க்கை பயணம்.